தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்பதாக கூறினார் மகாகவி பாரதியார் அவர்கள். தனி மனிதன் ஒருவனுக்கு மருத்துவம் இல்லையே இந்த மருத்துவமான எதற்கு என்பதாக கேள்வி கேட்டிருந்தார் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள். இது குறித்தான முழுமையான விடயங்களை தான் இன்றைய இந்த வைரல் காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது பீப்பிள்ஸ் நியூஸ். கடந்த வாரம் வியாழக்கிழமையில் சரியாக ஒரு முற்பகல் வேலையில் ஒரு காணொலி வெளியாகின்றது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய முகநூல் பக்கத்தில் எனக்கு எதிராக பல்வேறு விடயங்கள், குறிப்பாக மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றதாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு காணொலி வெளியிட்டார் டாக்டர். குறிப்பாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் எதுவுமே ஒழுங்காக நடக்கல, எல்லாமே தவறாக இருக்கு. எனவே நான் இதை இயங்க வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஒரு சபதம் எடுத்து இந்த வைத்தியசாலையை மிகச்சிறப்பாக கொண்டு நடத்த போறேன். அதற்காக பல விடயங்களை நான் நேரடியாக இந்த காணொலி மூலமாக பரிந்துரைக்கின்றேன் என்பதாக ஒரு காணொலியை பகிர்றாரு. இந்த காணொலி காட்டு தீயை விட மிக வேகமாக எரிக்குளம்பாக வெடிக்கின்றது. இலங்கை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் மாஃபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவ உலகத்துடைய மிகப்பெரிய கட்டமைப்பை வெடித்து சிதற வைக்கின்றது அவருடைய அந்த காணொலி. இந்த காணொலியில் அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வைத்தியசாலை ஒரு ஆதார வைத்தியசாலையாக காணப்படுகின்றது, பேஸ் ஹாஸ்பிட்டலாக காணப்படுகின்றது. எனவே பல்வேறு வசதி வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆனா இங்க சாதாரணமாக காயத்துக்கு மருந்து போட வந்த ஒரு நோயாளியை கூட இங்க மருத்துவம் பார்க்க முடியாது. எனவே வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க என்பதாக யாழ்ப்பாணம் வரைக்கும் அவர்கள் அனுப்புகின்றார்கள். எனவே இது மிகப்பெரிய ஒரு தவறான விடயம். இதற்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் இங்க மருத்துவம் பார்ப்பதற்காக இருக்கின்றது. எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வைத்தியசாலை 4 விசேட வைத்தியர்கள், அதில் சாதாரண வைத்தியர்கள் 25 பேர், இன்னும் நர்சஸ் தாதியர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்து இந்த வைத்தியசாலை ஏன் இயங்கல? இதுக்கு பின்னாடி கூடிய பல்வேறு விடயங்களை அப்படியே புட்டு புட்டு வைக்கின்றார். எனவே இந்த காணொலி பரவியதுதான் தாமதம். குறிப்பாக வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷயமானது இன்றைய தினம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மதிய பொழுதில் தான் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையுடைய உதவி அச்சகராக ஒரு சிறிது காலத்துக்கு தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருந்தார் டாக்டர் அர்ச்சுனன் அவர்கள். எனவே இந்த சந்தர்ப்பமானது பார்த்தீங்கன்னா அவர் பல்வேறு விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்கிறார். 100 கோடிக்கும் அதிகமான வசதி வாய்ப்புகள் காணப்படுகிறது, அதிகமான மருந்துகள் காணப்படுகின்றது. எதையுமே பயன்படுத்தாமல் இந்த மருந்துகள் அனைத்தும் வெளியில் விற்கப்படுகின்றது. எனவே விற்பனை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை தனியார் பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவுமே நடக்கல, எதுக்காக இது இருக்குது என்பதாக சொல்றாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் கவலையான ஒரு விஷயம் குறிப்பாக ஒரு 5 வயது பிள்ளை காயத்தோடு வைத்தியசாலைக்கு வருது. அந்த பிள்ளைக்கு கூட மருத்துவம் பார்க்காமல் வெளியில் அனுப்புறாங்க. ஒரு உயிர் என்பது எவ்வளவு முக்கியமானது. எனவே தொடர்ச்சியாக இந்த வைத்தியசாலையில் இதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்பதாக பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த சூழ்நிலை இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை, வைத்தியசாலையிலேயே உயிர் அச்சத்தோடு நான் தங்கியிருக்கிறேன், எனக்கு எப்போ மரணம் என்ன நெருங்கும் என்று தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மருத்துவ மாஃபியா தான். எனவே இவர்கள்ட்ட இருந்து என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, மருத்துவத்துறையை குறிப்பாக வடக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மருத்துவத்தை எப்படியாவது கொடுக்கணும் என்பதாக பல விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இதே நேரத்தில் மக்களுக்கு அப்படி இந்த செய்தி போன உடனேயே நேற்றைய தினம் முதல் இது காட்டுத்தீயா எல்லாரும் மக்கள் மத்தியிலும் பரவினது மட்டுமல்ல, டாக்டருக்கு நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போறோம், பாதுகாக்க கொடுக்க போறோம் என்பதாக நிறைய மக்கள் வைத்தியசாலை அப்படியே குழுமி இருந்தார்கள். நிறைய ஊழியர்கள், அதே சமூக போராளிகள், யூடியூபர்ஸ் சொல்லிட்டு எல்லோருமே அந்த வைத்தியசாலையினுடைய அந்த கட்டமைப்பை அப்படியே உடைத்து இந்த உலகத்துக்கு காட்டியிருந்தார்கள். எனவே இப்படியான ஒரு வைத்தியசாலை எதற்கு? இவ்வளவு நாளாகவும் இப்படியான ஒரு விடயம் இடம்பெறுவதை இந்த வைத்தியர் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இவர் கோடான கோடி நன்றி என்பதாக சொல்வது மட்டுமில்லாமல் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மனிதனும் கடவுளாக நேரடியாக பார்க்கக்கூடியது இந்த வைத்தியர்கள் தான். எனவே இந்த வைத்தியர்களே மக்களுக்கு வைத்தியம் பார்க்காமல் இப்படி நடந்து கொள்வது என்ன ஒரு அபத்தம், என்ன ஒரு கொடுமை என்பதாக கேட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ரேடியோ ஃபோட்டோகிராஃபர் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னும் எக்ஸ்ரே தொழில்நுட்பம் காணப்படுகின்றது. இதெல்லாம் இயங்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஆனால் இதெல்லாம் இயக்கக்கூடிய அந்த வைத்தியர்கள், குறிப்பாக அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் மாதம் ஓட்டி, அதாவது வேலைக்கு அதிகமாக பணத்தை மாத்திரம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். வேலையே செய்யாமல் எப்படி சம்பளம் எடுக்கின்றார்கள், அதுக்கு ஓட்டியும் எடுக்கின்றார்கள் என்பதாக பல விடயங்கள் குறிப்பாக இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை மூலமாக வெளிப்பட்டிருந்தது. ஏலவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்குல் அவர்கள் மருந்து மாஃபியாவில் மிகப்பெரிய ஒரு ஊழல் செய்தாக அவருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவர் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு
மேலாக வந்து இன்னும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இலங்கையினுடைய இந்த மருத்துவம் எங்கே செல்கின்றது என்பதாகத்தான் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. எனவே மருத்துவம் அப்படின்றது மிக முக்கியமானது. எனவே இதுல ஏன் விளையாடுறீங்க, உயிர்களோடு ஏன் விளையாடுறீங்க என்பதாக பொதுமக்களும் அங்கலாய்த்துக் கொண்டு மிகவும் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு பாரதூரமான விடயமாக வந்து மாறி இருக்கின்றது. இலங்கை மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் இந்த விஷயம் வந்து பரவிவிட்டது. எனவே இன்றைய தினம் மதிய பொழுதோடு குறிப்பாக வந்து சுகவீன விடுமுறை எடுத்துக்கொண்டு ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து விடுமுறையை விட்டு வைத்தியசாலை விட்டு வெளியில் சென்று விட்டார். எனவே இந்த விடயம் இப்பொழுது அடங்கிவிட்டதா, மீண்டும் பூதாகாரமாக வெடிக்குமா என்பதாக தெரியாது. எங்களுக்கு கிடைத்த ஒரு லேட்டஸ்ட் நியூஸோட இந்த காலையில் வந்து நிறைவு கொண்டு வருகிறோம். குறிப்பாக இன்றைய தினம் பாராளுமன்றம் வந்து கூடியிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் வந்து இப்பொழுது வந்து கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் வைத்தியர் அவர்கள் விசாரணை மேற்கொள்வது நிமித்தம். எனவே கொழும்புல என்ன வகையான விசாரணை நடைபெறும், யார் விசாரணை செய்வார்கள், என்ன இதன் மூலமாக தீர்வு காணப்படும் என்பதை நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். டீல் கணேசன் தில் இருந்தா வந்து பாரு, ஜீவன் கிட்ட மோதிப்பாரு. இது நேற்றைய தினம் அதிகமாக பரவலாக வந்து மலையகத்தில் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள். மோதி பாரு, ஜீவன் கிட்ட மோதி பாரு, தில் இருந்தா மோதி பாரு, ஜீவன் கிட்ட மோதி பாரு. டீல் கணேசன், மனோ கணேசன், மனோ கணேசன். குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் தற்பொழுதைய தமிழ் போக்கு கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மனோ கணேசன் அவர்களுக்கு எதிராக வந்து மலையத்தில் பல்வேறு பிரதேசங்களில் வந்து இப்படியான வாசகங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஏன், எதனால் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்தான முழுமையான விடயங்கள் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். சரி, குறிப்பா பாத்தீங்கன்னா ஜீவன் தொண்டமான் அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் போக்கு கூட்டணியுடைய தலைவர் வந்து மனோ கணேசன் அவருக்கும் இடையிலான அந்த பனிப்போர் என்பது காலாகாலமாக நடைபெற்று வருகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான். ஆனால் ஏலவே இந்த இரண்டு கட்சிகளுக்குமான அந்த பனிப்போரும் தொடர்ச்சியாக தொன்று வந்து கொண்டிருக்கின்றது. இது இப்போ இளைய தலைமுறையையும் அதிகமாக சென்றடைந்திருக்கின்றது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அரசியல் போட்டியா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விரோதமா குரோதா என்பதாக வந்து நாங்கள் ஆராய்வதை விட நேற்றைய தினம் என்ன நடைபெற்றது அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேற்று 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை வந்து மலையத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் வந்து குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட மனோ கணேசன் அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது நிறைய தொழிலாளர்கள் ஒன்றாக கூடி வந்து டீல் கணேசன் தில் இருந்தா வந்து பாரு, ஜீவன் கிட்ட மோதி பாரு என்பதாக வந்து பேசியிருந்தார்கள். அந்த காணொலி வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எதற்காக ஏற்பட்டது அப்படின்ற அந்த விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளும். குறிப்பாக பாத்தீங்கன்னா 1700 ரூபாய் சம்பள உயர்வு வேண்டும் என்பதாக வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த விடயமானது ஓரளவு வெற்றி கண்டிருந்தது. குறிப்பாக வந்து மாத்தளையில ஒரு எஸ்டேட்ல வந்து 1700 ரூபாய் சம்பளம் வந்து போன மாதம் 10ஆம் தேதி வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இந்த சம்பள அதிகரிப்பு வந்து எங்களால் வழங்க முடியாது என்பதாக வந்து தோட்ட தொழிலாளர் முதலாளிமார் சம்மேளனம் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்றாங்க. அப்படி வழக்கு தாக்கல் செய்த நிமித்தம் வந்து இந்த விடயத்தை வந்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்து வந்து நீதிபதி வந்து வழங்கி இருந்தார். எனவே இந்த விடயமானது ஒரு சரியான விடயமாக இருக்கும், இல்லைன்னா பொருத்தமில்லாத விடயமாக இருக்கின்றது என்பதாக வந்து மனோ கணேசன் அவர் வந்து அறிக்கை விட்டதுதான் தாமதம். எனவே அவர் வந்து டீல் போட்டு விட்டார் முதலாளிமார் சம்மேளனத்தோடு என்பதாகத்தான் இப்பொழுது வந்து அதிகமான ஆர்ப்பாட்டம் வந்து நேற்றைய தினம் வந்து மலையகத்தில் இடம்பெற்றது. எனவே இந்த சம்பவத்தில் வந்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வந்து சம்பந்தப்பட்டிருப்பதாக வந்து கூறப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிழக்கு மாகாணத்துடைய தலைநகர் இருக்கக்கூடிய திருகோணமலையில் வந்து முன்னாள் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தனையா அவருடைய இறுதி கிரியை வந்து நடைபெற்றது. இதுல வந்து பாஜக தலைவருடைய அண்ணாமலை அவர் வந்து கலந்து கொண்டார். இப்படி நிறைய பேர் கலந்து கொண்டு இந்த சம்பவத்தில் வந்து மனோ கணேசன் அவர்கள் வந்து அந்த இறுதி கிரிக்காக வந்து திருமலைக்கு வந்து சென்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அங்க வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமான் அவர்களும் கலந்து கொண்டிருக்காரு. எனவே அந்த நிகழ்வுல வந்து இருவரும் நட்பு பாராட்டி சந்தோஷமாக பேசி பல விடயங்களை அளவலான விஷயத்தையும் வந்து நீங்க பார்த்துருந்தீங்க. இப்போ வந்து புகைப்படத்தை வந்து பார்க்குறீங்க. எனவே ஒரு பக்கம் மலையத்தில் வந்து மனோ கணேசன் எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்குல வந்து அவருக்கு எதிராக அவர் வந்து நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறாரு அதே கட்சியை சார்ந்த மிக முக்கியமான ஒரு நபரோடு. எனவே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விரோதம், இங்க வந்து நட்பு. எனவே இரண்டு விடயங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே இறுதியில் வந்து பாதிக்கப்பட்டது தொழிலாளர்களை தான் காணப்படுகின்றார்கள். எனவே வந்து ஒரு சிங்களத்தில் அழகான ஒரு வசனம் வந்து காணப்படுகின்றது. ஏ ஒக்கம யாழுவோ மல்லி என்பதாக ஒரு வசனம் வந்து அண்மை காலமாக அதிகமாக பேசப்படுகின்றது. அது உண்மைதானோ என்பதாக வந்து எங்களுக்கும் தோன்றுகின்றது. ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் இப்படியாக வெகுண்டு எழ பொங்கி எழ, ஆனால் இங்கே வந்து அவர்கள் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக வந்து மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில்
பக்கத்தில் வந்து ஒரு நகைச்சுவையான விடயத்தை வைத்திருக்கிறார். சிறுவர்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சில்லாமல் ஓரமாக சென்று விளையாடுங்கள் என்பதாக வந்து குறிப்பாக மலையத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்துக்கு வந்து தன்னுடைய நகைச்சுவையான பதிலையும் கூறினது கூட நிறைய பேர் மத்தியில் அதிகமாக நேற்றைய தினம் வந்து பகிரப்பட்டிருந்தது. எனவே குறிப்பாக நேற்றைய தினம் வந்து மனோ கணேசன் அவர்களுக்கு எதிராக மலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டமானது தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அதிகரிக்கப்பட்டதற்கு அவருடைய அறிக்கை தான் காரணமாக இருக்கின்றது என்பதை இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் மூலமாக நாங்கள் விரிவாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த செய்திக்கு போக முன்னாடி வந்து ஒரு பெருமூச்சு விட்டதுக்கு பிறகு செய்திக்குள்ள போலாம் சொல்லி யோசிக்கிறேன். சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க, நீங்களே யோசிப்பீங்க என்னடா இது இலங்கையா இல்லைன்னா வந்து இது எரியக்கூடிய தீக்குழம்பா என்பதாக யோசிப்பீங்க. தங்காலையில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறாங்க 6 பேர். அங்கே வந்து பொட்டிலில் வர்ற ஏதோ திரவத்தை கொடுத்து அப்படியே மரணிக்கிறாங்க. அதில் வடக்கு பக்கம் போகிற மாதிரி இருந்தால் அங்கே வந்து ஒருத்தர் மீன் பிடிக்க போகிறாரு மீனவர். அவருக்கு வந்து விரல் மீன் வந்து குத்தி அவரும் இறக்குறாரு. சரி, ஓகே. அப்படியே நாங்கள் கொழும்புக்கு வந்த மாதிரி இருந்தால் கொழும்புல பார்த்தீங்கன்னா 2 15 வயது நண்பர்களோ காதலர்களோ இது வரைக்கும் முடிவாகவில்லை. அவர்கள் வந்து பில்டிங்க்கு போகிறாங்க. அவங்க வந்து யாராவது தள்ளி விட்டாங்களா தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது என்ன காரணம் இன்னும் தெரியல. அதே நேரத்தில் இன்றைக்கு பார்த்தோம்னா தம்முள்ளையில் ஒரு அம்மா மகள் ஒரு சிறிய ஒரு தம்பி 3 பேர் வந்து போறாங்க. அங்க போயிட்டு ஒரு கடையில வந்து போனை திருடி கொண்டு வராங்க. இதுவும் நடைபெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு சிறுமி பார்த்தீங்கன்னா கருவாட்டு கறிக்குள்ள விழுந்து மரணித்த சம்பவமும் கூட கடந்த வாரம் ஒட்டுமொத்தமாக இலங்கை அப்படி ஆட்டி படைத்திருந்தது. எனவேதான் இது ஒரு நாடா இல்லைன்னா எரியக்கூடிய ஒரு தீக்குழம்பு என்பதாக கேள்வி கேட்கும் அளவில் பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் கூட காலை வேளையில் அத்திருக்குரிய பிரதேசத்தில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் 2 பேர் வந்து மரணித்திருக்கிறார்கள். மேலும் பலர் கிட்டத்தட்ட 5 பேர் வந்து படுகாயத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த காயத்தில் இந்த சம்பவத்தில் மிக முக்கியமான தமிழ் சமூகத்தோடு ஒன்றித்த ஒரு பிரபலமான ஒரு பாடகியும் அதே வந்து ஒரு யூடியூபரும் வந்து இந்த சம்பவத்தில் உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கே சுஜீவா அப்படின்றது இளைஞருடைய புகழ் பூத்த ஒரு பாடகி மாத்திரமல்ல, இளைஞருடைய சிறந்த பாடகராக இன்றும் வள வரக்கூடிய மஹிந்த குமார் அவருடைய சகோதரி என்பது மிக முக்கியமான ஒரு வருந்தத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த சம்பவத்தின் பொழுது பிரபல வர்த்தகரும் அதே வந்து சமூக வலைத்தளங்களில் அதிகமான காணொலிகளை வெளியிட்டு இலங்கை சிங்களவர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு புகழ் பூத்த ஒரு வர்த்தகராக இருக்கக்கூடிய குறிப்பாக சுரேந்திர வசந்த என்று சொல்லப்படக்கூடிய கிளப் வசந்த அவர்கள் அந்த சம்பவத்திலே வந்து அந்த இடத்திலே வந்து மரணித்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய 5000 புத்தம் புதிய நோட்டுகள் கிழிந்த நிலையில வந்து அப்படியே காணப்படுது, அப்படி பரவி காணப்படுது. ஒரு அறைக்குள்ளதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்தின் பொழுது மிக முக்கியமாக வந்து 2 பேர் மரணித்திருக்கிறார்கள். கே சுஜா உட்பட இன்னும் 4 பேர் வந்து பலத்த காயத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த நிலைமை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறதாக வந்து எங்களால் அறியக்கூடியதாக கிடைக்கின்றது. எனவே இந்த சம்பவங்களை தொகுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது இலங்கையா இல்லை எரியும் தீக்குழம்பு என்பதாக தெரியவில்லை. நாளாந்தம் வரக்கூடிய கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் பதைக்க வைக்கின்றன. அந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் கொண்டதாகத்தான் எங்களுடைய நாடு வந்து போய்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு வைரல் காணொலியும் பரப்பப்பட்டு வருகின்றது. எனவே இது குறித்தான மேலதிக தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்படும் பட்சத்தில் அதையும் உங்களோடு வைரல் காணொலி பகுதியில் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.